ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கலாமா இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் போய் நம்ம டெய்லரிங் வந்து கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதோட ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இது இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. உங்களோட டெய்லரிங்கை வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக கற்றுக்க போகிறீங்க. டெய்லரிங்குன்னு இல்லை, டெய்லரிங்கு, ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போது ஆன்லைனில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து டைரெக்டாக போய் கற்றுக்கிறதுக்கும் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆன்லைன் மூலம் அப்படிங்கும்போது அவங்க நம்மளுக்கு எப்படி நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ அதாவது ஒரு பேட்ச்னால் அந்த பேட்ச்சில் வந்து இவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணி தான் அவங்க வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிளாஸில் 10 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பேட்சில் வந்து எவ்வளோ பேர் சேர்ப்பாங்களோ அவ்வளோ பேர் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1 hour 2 hour இந்த மாதிரி வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இதுதான் வந்து ஆன்லைன் கிளாஸு. ஸோ இது வந்து நம்ம டெய்லி போய் கற்றுக்கிறதுலையும் இது தான் இருக்கும். லைவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு. அப்புறமா நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நம்மளோட மொபைலில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸு அப்படிங்கிறது. இதில் வந்து அதாவது லோ ப்ரைஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ரொம்பவே ஹை ப்ரைஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸில் யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்க சொல்லிக் கொடுக்குறது தான் ஒவ்வொருத்தங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தங்கக்கிட்ட ஆன்லைனில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்து இவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா தான் நீங்கள் அவங்களோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கிளாஸஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லைவ் கிளாஸு, ரெக்கார்ட் கிளாஸு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நாலேஜ் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஷாப்பில் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஃபேப்ரிக்லேருந்து எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பக்காவாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போய் கற்றுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸில் வந்து கற்றுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்க போகிறது வந்து 1 month 2 month அந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ராக்டிஸே இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி போய் கற்றுக்கிட்டாலும் இதே ப்ராசஸ் தான். அதாவது நீங்கள் ஆன்லைனில் எப்படி கற்றுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸுங்கிறது இப்படி தான் வந்து இருக்கும். இந்த மெத்தடில் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸு அப்படிங்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போய், அதாவது அவங்களோட ஷாப்புக்கு போய் நம்ம வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம அவங்களோட டைரக்ட் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோம் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது தெரியல அப்படின்னா ஒரு டைமுக்கு 10 டைம் கூட நம்ம அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் கேட்டுருவோம். இதுதான் வந்து டெய்லி கிளாஸில் இருக்கிறது. ஸோ ஆன்லைனில் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்காங்களோ அதே மாதிரி தான் இதுவும். பட் இந்த டெய்லி கிளாஸில் வந்து நம்ம அந்த 2 month என்ன கற்றுக்குறோமோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம், அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, நம்மளை யாருன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விலகி வந்துடுவோம். அந்த டெய்லி நம்ம போய் கற்றுக்கிறதுல இந்த மாதிரி விலகி வந்துடுவோம். அந்த 2 month தான் நம்மளுக்கு வந்து அவங்க டீச்சர்ஸ். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் போகிற மாதிரி தான். ஸ்கூல் போனோம்னா அந்த ஸ்கூல் பீரியட் வரைக்கும் தான் நம்மளுக்கு அவங்க டீச்சர். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட காண்டாக்டில் இருக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் 2 month கற்றுக்கிற வரைக்கும் தான் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து காண்டாக்டில் இருப்பீங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கிடையாது, ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடையாது. டெய்லி நம்ம போய் அவங்கக்கிட்ட லைவாக நம்ம கற்றுக்கிறது தான். பட் அதில் வந்து நீங்கள்
எந்த டவுட்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே லேர்ன் பண்ண சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே அவங்க வந்து கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. டெய்லி நம்ம போய் கற்றுக்கிற கிளாஸில் வந்து இது தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கூட அவங்க வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஷாப்பில் வாங்குங்க, இல்லைன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டெய்லி கிளாஸஸ்லேயும் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து ப்ரைஸஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. கம்மியாக சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, அதிகமான ரேட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து 2 கிளாஸஸ் இருக்குது. 2 கிளாஸஸில் உங்களுக்கு இது தான் வந்து இருக்கும், இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் தான் வந்து கற்றுக்குவீங்க. பட் இந்த 2ல் வந்து எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து இப்போ ஒரு பெஸ்ட்டு நான் சொல்லலை. இந்த 2 இதுவுமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம், 2 இதுவுமே கற்றுக்கலாம். பட் இந்த 2 இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படிலாம் கற்றுக்குவீங்க. டெய்லி கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக போய் கற்றுக்குறீங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே உங்களுக்கு உங்களோட ஒரு ப்ராக்டிஸ் தான் மெயின். ஸோ நீங்கள் யாருக்கிட்ட எவ்வளோ ப்ரைஸில் கற்றுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. நீங்கள் கொடுத்து பைசா கொடுத்து கற்றுக்கிட்டது முடிஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத விடாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து டெய்லரிங்கில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கான ஒரு அர்த்தமே இல்லை, வேஸ்ட்டு தான், உங்களோட டைம் வேஸ்ட்டு தான் 2 மந்த்து. ஸோ நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விடாமல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலுமே நீங்கள் பக்காவாக வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து எது முடியுமோ நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் மட்டும் டெய்லி நீங்கள் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக நீங்களும் வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து டெய்லரிங் கற்றுக்கலாம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.